மணக்காடு கும்பநாயகி முத்துமாரியம்மன் கோவில். இவள் இன்று நேற்றல்ல அம்பாளை கும்பத்தில் எழுந்தருளை செய்து வழி 1720ஆம் ஆண்டு குறைய 450 வருடங்களுக்கு இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே காரைநகர் மண்டைய வணக்கம். அன்போடு காரைநகர் எங்களை வரவேற்றுக் கொள்கிறது. எங்களை மாத்திரமில்லை, வார எல்லாரையுமே வரவேற்கிற அந்த வளைவு தான் முன்பாக இருக்கிறது. காரைநகர் பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்படுத்தக்கூடிய இந்த பகுதி, அதனுடைய பதாகை எல்லாமே போடப்பட்டிருக்குது. கடந்த வருஷம் இதே காணொலி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கனைப்பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த வலந்தர சந்தைக்கு அங்கால புனரமைக்கப்படாத வீதிகள் குறித்தெல்லாம் நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா அண்மையில இந்த நடவடிக்கை ஒன்று இதுல ஆரம்ப விழா ஒன்று நடந்திருந்ததாக பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய இருந்துச்சு. எந்த வீதி என்று தெரியல, தெரிஞ்சாக்கள் கீழே சொல்லுங்க. முதல் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் இடையிலேயே இதுலேயே வித்தியாசம் இருக்கு. இந்த சந்தையில சுற்றுவட்டம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு இருக்குது. காலை கலகலன்னு சொல்லி விடிந்திருக்கிறது. ஒரு பெரிய சூரிய ஒளியோடு நமக்கு ஒரு சக்தியையும் இதையும் கொடுத்துருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நிறைய கோயில் இருக்கும். அதுல ஒரு கோயில் தான் இதுல இருக்குது. நாங்க போக வேண்டிய கோயில் இதுக்கு முன்னால்தான் வரும். மழை காலத்தினுடைய நீர் மேலாண்மை என்பதும் அதே மாதிரி தான் இந்த வீதிகளினுடைய கவனம் என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது பெரிய சிக்கலுக்குள்ளாகி இதுல எல்லாம் வெள்ளம் ஏறி போக முடியாது. இப்பவும் பாருங்க, குண்டும் குழியுமா அது நாங்கள் முந்தி பாவித்த பல்வேறுபட்ட இடங்கள்ல இதே மாதிரி வீதிகளை பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கிறது. இன்னும் ஒரு கோயில் இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 7 மணி சொன்னால் அதே ஒரு நாள் பதிவு செய்தல். அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. மதங்கள் நம்மை நெறிப்படுத்துகிற வழிப்படுத்துகிற ஒரு மார்க்கங்கள். கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இதால் திரும்பி உள்ளுக்கு போகணும். 4 பக்கமும் அழகிய வரவேற்கிற வாயில்கள் அமைய பெற்றக்கூடிய இந்த கோவிலில் உள்ள பூசை வழிபாடெல்லாம் ஆரம்பமாகி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் தேருற்சவம் காலை 4 மணிக்கே இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பித்திருந்தது. இந்த வளைவு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இந்த கோவிலும் தெரிந்திருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது காரைநகரில் மணக்காடு கும்பநாயகி முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலினுடைய பெயர் வருவதற்கு வித்தியாசமான நிறைய காரணங்கள் இந்த கோவிலில் சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் தேர் திருவிழா, கடந்த வருஷம் இந்த வீட்டு திருவிழா இங்கிருந்து இன்னொடத்துக்கு போய் வந்திருக்கக்கூடிய இந்த விடயம் அம்பாளை கும்பத்தில் எழுந்தருளை செய்து வழிபட்டமையால் தான் கும்பநாயகி அப்படின்ற பேர். அதனுடைய கல்வேறுபட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்து ஏறக்குறைய 450 வருடங்களுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வரலாறை கொண்டு வரக்கூடிய ஒரு கோயில். அந்த கோவிலினுடைய தேர் திருவிழா இன்றைய நாளில் இந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த வரலாறு, இந்த விஷயங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த காணொலி பதிவு செய்கிறது. வாணியர் இருக்கிற இந்த கோபுரம் இந்த அழகை கொடுக்கிறது. அப்படியே இந்த தேர்முடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லிடக்கூடிய காரணத்துக்கு இருக்கிறது. முந்தி இதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் அவரே நான் கேட்டு பார்க்குறேன். முந்தி 50 நாளான அம்பாள் தான் மூலஸ்தானத்தில் இருந்திருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் திருவிழா நாட்களில் வெளியில் கொண்டு வரணும். அப்போ அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை எடுத்து வீதிவலம் செய்கிற அதே வேளையில் கும்பத்தில் தான், கும்பத்தை வைத்து தான் மூலஸ்தானத்தில் வழிபட்டிருக்கிறோம். அதனால் கும்பத்தில் அம்பாள் எழுந்தருளிடக்கூடிய காரணத்தினால கும்பநாயகி அப்படின்ற பெயர் இந்த கோவிலுக்கு ஏற்பட்டது. அம்பாளுடைய கோபுரம் அங்கே காட்சி தருகிறது. அதுக்கு முன்னாலே பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் ஏராளமான கடைகள், தீதகணி கூட இதில் தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை காட்டுறது தான் நான் இதில் இப்போ நான் இந்த கோவிலினுடைய தோற்றம் 1720ஆம் ஆண்டு இந்த திருக்குளம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வரலாறு 1720ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய முத்து தாண்டவ முதலி அவருடைய மகன் நாராயண முதலி அபிராமி தம்பதிகளால் இது கட்டப்பட்டு பரம்பரையால் பராமரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் இந்த தீதகணை கட்டப்பட்டிருந்தால் இந்த கோவிலுடைய வரலாறு அதில் 450 வருடங்களுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு இருக்கிறது இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கும்பநாயகி அப்படின்ற பெயருக்குரிய காரணமாக கும்பத்திலேயே இந்த இடத்துல அம்பாளை எழுந்தருளை செய்திருக்கிறார்கள்.
ஈழத்தினுடைய பிரபலமான தவில் நாதஸ்வர வித்வான்கள் கானமலை பொழிய அம்பிகைக்கு உள்ள வசந்த மண்டப பூசை, பிறகு உள்வீதி வலம், யாகசாலை எல்லாம் முடிஞ்சு இப்போ தேரில் ஆரோகணிப்பதற்காக எழுந்தருளி வருகிற அற்புதமான தருணம். அழித்தல் தொழிலை குறிக்கிறது இந்த தேருற்சவம் என்றது மிக சிறப்பான விஷயம். ஒரு பக்கம் தவில் நாதஸ்வரம், மறுபக்கம் இந்த பாரம்பரியமான பறை இசை என்று சொல்லி தனித்துவமான நிறைய விடயங்களோடு அம்பாள் இப்போது தேருக்கு ஆரோகணித்து வருகிறார் பக்தர்களுடைய திருத்தோள்களிலே. என்னதான் வானுயர கோபுரங்கள், அதை சுற்றிய ட்ரோன்கள் நவீன முறையில் வந்தாலும் கூட இந்த கருடன் வருகை என்பது நிறைய கோவிலில் ஒரு அற்புதமாக பார்க்கப்படுகிறது. மதத்தில் நம்பிக்கைகள் தான் இருக்குது. ஏதோ ஒரு காரியங்கள் இல்லாமல் இவைகள் எல்லாமே நிகழ்வதில்லை. தேர் வருகிற போது நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம். வரதராய பெருமாள் கோயில், இதை தாண்டி நிறைய கோயில்களில் இந்த கருடன் வர்ற அந்த விஷயம், அதை இப்போது இந்த கோவிலில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அம்பாளும் தன்னுடைய புத்திரர்கள் விநாயகர் முருகன் சமேதராக தேருக்கு ஆரோகணிக்கிறார். அம்பாள் தேரில் வருவா, பிள்ளையாரும் முருகனும் சகடையில் கொன்ற பயணம். அழகான ரோஜாப்பூ மாலைகளால் தான் அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு அப்படியே அகிலாண்ட நாயகியாக எழுந்து வரக்கூடிய இந்த அற்புதமான காட்சி. ஏராளமான பக்தர்கள், பல பேர் புலம்பெயர்ந்து, இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நிறைய பேர் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இந்த அம்பாளை தேடி வந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த தேருக்கு எந்த சுவாமி எழுந்தருளி வந்தாலும் ஒரு ஆட்டத்தோடு தான் வருகிறோம். ஏனென்று சொன்னால் அழித்தல் தொழிலினுடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த தேர் திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது. ஐந்தொழில்களை, வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உணர்த்துவதுதான் இந்த மகோற்சவம். அந்த அடிப்படையில் அம்பாளும் ஆடி அசைந்து பக்தருடைய திருத்தோள்களில் தேர்முட்டியில் ஏறுவதற்காக கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் தவில் நாதஸ்வர கானமலை பொழிகிறது, மறுபக்கம் பாரம்பரியமான பறைவாத்தியம் ஒலிக்கிறது. பக்தர்கள் கலை பல்வேறுபட்ட அம்பாளுடைய வடிவச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அருட்சுரப்பான அல்லது
இவ்வளவு விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்றால் இதைத்தான் பார்க்கலாம். ஏராளமானவர்கள் வெவ்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வந்து அம்பாளை தங்களுடைய தோளில் சுமந்து இந்த தேரில் பங்கு கொண்டு அருளா பெற்றுக்கொள்ளணும் அப்படி என்ற நோக்கத்தோடு எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்விக்கிறவள் இந்த அம்பாள் என்று சொல்லி தேடி நாடி வரக்கூடிய ஒரு பாங்கு தான் அம்பாளுடைய அருட்சிறப்பை இன்னுமே வெளிப்படுத்தி நிற்கிறது மிக பெரிதாக. கோயிலுக்கு வந்தால் கும்பிடுவோம். இங்கே பாருங்க, கும்பநாயகி முத்துமாரியம்மனுக்கு அவர் தேங்காய் உடைக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கையினாலே தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக உடைக்கிற காட்சி அற்புதம், ஆனந்தம், மங்களம். அப்படித்தான் உடையுங்கள். அங்கே திருத்தேரிலே அவள் ஒரு ஆகவே மிக அழகாக அற்புதமாக தேரிலே அவன் காட்சி அளிக்கிறார். ஆகவே அடியவர்களே, உங்களுடைய ஆவரணங்களிலே நீங்கள் கவனமாக இருங்கள், உங்களுடைய உடமைகளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். அம்பிகை தேரேறி வருகிற பொழுது இந்த பொருட்கள் உடமைகள் நீங்கள் அழைத்து வந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அற்புதமான காட்சி இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அங்கே தேரிலே அவள் அழகாக காட்சி அளிக்கிறாள் அல்லவா, அற்புதமாக தரிசனம் தருகிறாள். காதலோடிய கண்களும் கருணை ததும்புகின்ற சீதள பார்வையும் செங்கனி வாயும் திரண்ட முல்லை போதுல மூடலும் நாகம்மை பொழிந்த முகமும் மானுல மேனியும் ஆகா பேரழகு மகத்துவமாக கும்பநாயகியில் பொழிந்தது. அம்மா அடைக்கலம் அடைக்கலம் ஒன்று சொல் அந்தமெல்லாம். தேரில் ஏற்றி பூஜை வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வடம் பிடித்தோர் வாழ்வில் இடம் பிடிப்போர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் வந்து வடம் பிடித்து தேரில் இழுத்து வருகிற அந்த காட்சி, ஊர் கூடி தேர் இழுத்தல் என்கிற அந்த ஒற்றுமையான பண்பை கூட தேர் திருவிழா நமக்கு வாழ்வினுடைய தத்துவங்களாக சொல்லி நிற்கிறது. மிக ஏராளமான பக்தர்கள் முன்னே விநாயகரும் முருகனும் சகடையில் வர, பின்னுக்கு அம்பாள் அழகிய சித்திர தேரிலே எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி. அணுக்கமாக நெருக்கமாக நிற்க
தேர் வடத்திலே கட்டி எடுத்து வருகின்ற அடியார்களுடைய திருப்பேற்றம் உங்களாகி முத்துமாரி அம்மனுக்கு, உங்களாகி முத்துமாரி அம்மனுக்கு, உங்களாகி முத்துமாரி அம்மனுக்கு. தீவிலே அமர்ந்து தாய் வருகிறாள், ஓடி எங்கள் கும்பநாயகி ஏமேல் வருகிறாள், கும்பநாயகி முத்துமாரி அம்மனுக்கு. அங்கே தேவனுடைய நாட்டின் சட்டைகள், அங்கே கீழந்தா கீழ்ப்பகுதி, அங்கே கத்து அல்லது கீழா மேற்பகுதி வேலந்தா, அந்த தேனில வைத்திருக்கிற கலந்தா, அதன் மேல் உச்சியில் கட்டப்படும் துறை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கத்துக்களோடு வருகிறார்கள். அங்கே அன்னையினுடைய அழகான அந்த அற்புதமான இந்த பவதேவிகளை தருவதற்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அவளுடைய அருளாட்சியை பற்றி நான் சொல்வதற்கு முடியாது. அவளுக்கு ஈழமணி திருநாட்டின் நடுநாயகமாகவும் சிரசாகவும் விளங்குகின்ற ஜாழ் நகரிலே சப்ததீவுகள் என்று அழைக்கப்படுகின்ற காரியம்பதியிலே மத்தியிலே வீற்றிருந்து தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அறுக்கும் நாயகியாக மணற்காட்டு பதியிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றாள் கும்பநாகி என்று சொல்லப்படுகின்ற முத்துமாரி அம்பிகை. இவள் இன்று நேற்றல்ல பல்நெடுங்காலமாக இந்த கிராம மக்களால் மிகவும் போற்றி பெருமைக்கு முத்துமாரி என்ற அந்த பெயரோடு அங்கே இருந்து அருளாட்சி புரிகின்றவளாக விளங்குகின்றார். அங்கே அபிராமிப்பட்டர் கூறுகின்றார், விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி அரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று அங்கே அபிராமிப்பட்டர் கூறுகின்றார். இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே இந்த பங்குனி மாதம் பிறந்தால் அந்த பங்குனி அமாவாசையோடு கூடிய திதியிலே அங்கே பெருமாட்டிக்கு தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது. இன்று அம்பிகை அங்கே விநாயகர் பெருமான் கும்பமா முனியின் கரகநீர் கவிழ்த்து குளிர்மலர் நர்த்தனம் காத்து செம்பனாட்டிறைவர்க்கு அருளிய பெருமையை நான் மறவேன், நம்பினார்க்கினிய நன்மகப் பேரே நற்குணத்தோர் பெருவாழ்வே வம்பரா மலைமுகிற் கூந்தல் வல்லவை கணேச மாமணியே என்று அங்கே வல்லவை கணேச மாமணியும் அந்த சரவண பவன் என்று சொல்லப்படுகின்ற சக்தியாளவள் தனது உமையம்மையனுடைய தன்னுடைய சகல சக்தியையும் ஒன்றாக திரட்டி வேலாகி அருதிய அந்த சரவணபவ பெருமான் வேட்பெருமான் அங்கே முன்னே செல்ல அம்பிகை இங்கே அழகிய அந்த ரதத்திலே ஆரோகணித்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த 15 தினங்களும் அம்பிகையினை விரதம் இருந்து மெய் வாய் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அங்கு விழித்திருந்து பசித்திருந்து அம்பிகையை வணங்குவதோடு தங்களுடைய நேர்த்திகளை அந்த தாயானவள் தீர்த்து வைப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு
இங்கே காரியம்பதியிலே மணற்காட்டிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற முத்துமாரி விளங்குகின்றாள்.